4 டேஸ் தான் இருக்குது எக்ஸாம்ஸ்க்கு. எப்படி ஃபுல் சிலபஸையும் 4 டேஸில் நம்ம முடிக்க முடியும்? ஸோ ஹியர் இஸ் த டிப் தட் ஐம் கோயிங் டு ஷேர். ஃபஸ்ட்டு, ஒரு பெரிய பர்ஃபெக்டான பிளான்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த லெசன்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸில் தெரியும், மொத்தமாக எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த லெசனையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோன்னா நம்ம எதுவுமே கவர் பண்ணல, ஒரு பயமாகவே இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த லெசனில் என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கஷ்டமானதெல்லாம் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க லிஸ்ட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ஜெக்டில் 5 லெசன்ஸ் இருக்குது அண்ட் 2 லெசன்ஸ் தெரியும், 3 லெசன்ஸ் கம்ப்ளீட்டே பண்ணல. யூ நாட் ஈவன் டச்ட் இட். ஸோ அந்த லெசனை இப்போ என்ன பண்ணணும்னா, எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது அண்ட் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் டஃப்பானது, இதெல்லாம் ஈஸியானது அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்குது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் கவர் பண்ண பார்க்கணும். கவர் பண்ணுறதுக்கு நம்ம நோட்ஸில் இருக்கிறதோ இல்லைன்னா புக்ஸில் இருக்கிறது தான் படிக்கணும்னு இல்லை. யூடியூப், ஏஐ அப்படி எந்த டூல்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கான்செப்டை புரிஞ்சிக்க மாதிரி படிச்சுக்கோங்க. படிக்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கான்செப்ட் படி பார்க்கும்போது நம்ம படிக்கிறது டிஃபர் ஆகும். பிகாஸ் ஃபிசிக்ஸ்னா தியரம்ஸ், டெரிவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபார்முலாஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதோட ஸ்ட்ரக்சர்டாக படிக்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். Now the final one, லைக் இதுதான் ஒரு கேம் சேஞ்சர். ஓகே, நம்ம என்ன படித்தாலும் நம்ம பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சூப்பராக டெக்கரேஷன்லாம் போட்டு அழகாக எழுதுனீங்கன்னா மார்க் போடுவாங்க. அதனால ஒன்றும் நம்மளுக்கு மார்க் கிடைக்காது. எதனால இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பேப்பர் மட்டும் இருக்காது, நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அவங்க பொறுமையாக இருந்து நீங்கள் பெரிய பேராகிராஃபாக எழுதிருப்பீங்க, அதை உட்காந்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அண்ட் அவங்க இரிட்டேட் ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் அதை ஸ்ட்ரக்சர்டாட்டு ஒரு கொஷினுக்கு டெஃபினிஷன், ஃபார்முலா, அப்புறம் டெரிவேஷன்ஸ், அதுக்கப்புறம் டயக்ராம், அந்த மாதிரி ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு நீங்கள் எழுதினீங்கன்னா அவங்க பார்க்குறதுக்கு ஓகே திஸ் லுக்ஸ் நைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக மார்க்ஸ் கிடைக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கவர் யோர் சப்ஜெக்ட்ஸ் இன் 4 days. அவ்வளோதான். இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். பை தி வே, நானும் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் யூஸ்வலி நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க மாட்டோம், லாஸ்ட் டைம் உட்காந்து தான் படிக்கிறோம். அதனால இட் வுட் ஹெல்ப் மீ டு ஸ்கோர் பெட்டர் மார்க்ஸ். இதை வச்சு பெட்டர் மார்க்ஸ் மட்டும் இல்லை, நிறையவே நம்ம ஸ்கோர் பண்ணலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஹார்ட் ஒர்க். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன்.